ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, மேக்ஸில் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். இந்த மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் கிளாஸ் 11th and 12th ஒரு சாப்டராகவே கொடுத்துருப்பாங்க. அப்படிப்பட்ட மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஒரு பேசிக்காக பார்க்க போகிறோம். இதில் எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். இது எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் சேனல். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மேட்ரிக்ஸ்னால் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். ஒன்றுமே இல்லை, மேட்ரிக்ஸோட டெஃபினேஷன் இவ்வளோ தான். த ரெக்டாங்குலர் அரே ஆஃப் நம்பர்ஸ் ஆர் சிம்பிள்ஸ் அரேஞ்ச்ட் இன் ரோஸ் ஆர் அண்ட் காலம்ஸ். இதுக்கு மீனிங் என்னென்னா, ஒரு ரெக்டாங்குலர் ஃபார்மெட்டில், ஐ மீன் உங்களுக்கே தெரியும் ரெக்டாங்குலர் அரேனா ஜஸ்ட் திஸ் லைக் ஆர் திஸ் லைக், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபார்மெட்டில் ரோஸ் அண்ட் காலம்ஸாக பிரித்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறத தான் பார்க்க போகிறோம். ரோஸ்னால் உங்களுக்கே தெரியும், ரோஸ் இப்போ ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது. ஜஸ்ட் நம்ம இப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இதை தான் நம்ம சொல்லுவோம், இதுதான் ரோஸ். இந்த மாதிரி ஹரிசாண்டலாக வந்திருக்கிறது எல்லாமே ரோஸ். இந்த மாதிரி வேர்ட்டிக்கலாக வந்திருக்கிறதுலாம் காலம்ஸ். இதுதான் ரோஸ் அண்ட் காலம்ஸ். இது வந்து மேட்ரிக்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்டான பிளேஸ் எடுத்துருக்கிறதுனால தான் இது வந்து அரேஞ்ச் இன் ரோஸ் அண்ட் காலம்ஸ்னு சொல்லியிருக்காங்க. வேர் இட் இஸ் யூஸ் அப்படின்னு பார்க்கும்போது, இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ், இதில் நான் நிறைய எழுதியிருக்கேன். இதில் நான் ரொம்ப சின்னதாக மட்டும் சொல்கிறேன். ஹெல்த்கேட், அதாவது நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் தான் இது. ஏன்னா நம்ம இப்போ டாக்டர்கிட்ட போய் பார்க்குறோம், அங்கே ஸ்கேன் பண்ணுறாங்க. நம்மளுக்கு இந்த ஸ்கேனிங்கில் என்ன நடக்குதுலாம் நம்மளுக்கு தெரியாது. பட் அந்த ஸ்கேனிங்கில் நிறைய விஷயம் நடக்கும். அதில் ஒரு விஷயம் தான் மேட்ரிக்ஸ். அதே மாதிரி இது செக்யூரிட்டி. இந்த செக்யூரிட்டி அப்படிங்கிறதுல எல்லாம் இங்கே யூஸ் ஆகுதுன்னா, ஒரு என்கோடாக யூஸ் ஆகுது. அதாவது இன் பாஸ்ட் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த மேட்ரிக்ஸை ஒரு செக்யூரிட்டி கோடாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரியும் இருக்குது. அதே மாதிரி ஜியாலஜினா செஸ்மிக் ரேஸை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கும், மெயினாக வந்து இது 2D 3D இமேஜஸை க்ரியேட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இது மேக்ஸில் மட்டும் யூஸ் ஆகாது. இல்லை கம்ப்யூட்டர்ஸ், எலக்ட்ரிக், அனிமேஷன்ஸ், எக்கனாமிக்ஸில் எங்கே யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஏதாவது ஒரு இது இப்போ வந்து பாப்புலேஷனை கவுண்ட் பண்ணுறதுக்கோ, இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு இந்த மேட்ரிக்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்கு. அதே மாதிரி தான் இந்த கிராஃபிக்ஸ் எல்லாத்துக்குமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டாப்பிக்காக இருக்குது. இப்போ வாங்க, ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட டைப்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி அது மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்னென்னு முதல்ல பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், மேட்ரிக்ஸ்னால் இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் தான் டினோட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து உள்ள எலமெண்ட்ஸ் வந்து ABCDEF இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இதை நான் எதுக்குள்ளே டினோட் பண்ணுவேன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டை தான் டினோட் பண்ணுவேன். இப்படி போட்டால் தான் இதுக்கு மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். இதான் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சிம்பிளான வே. ஃபஸ்ட்டு இது மாதிரி நம்ம டினோட் பண்ணிக்குவோம். இதுதான் மேட்ரிக்ஸ். இப்போ பாருங்கள், இதோட டைப்ஸ் இப்போ சொன்னால் இப்போ கிளியராக இருக்கும். இப்போ பாருங்கள், ரோ மேட்ரிக்ஸ். நான் சொன்னேன் ரோனா என்னன்னு சொன்னேன். ரோனா இங்கே பாருங்கள், ரோனா இதுதான் ரோ, இதுதான் காலம். அப்போது இதில் எத்தனை ரோ இருக்குது, எத்தனை காலம் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே ரோ தான் எழுதணும், நெக்ஸ்ட் காலம் எழுதணும். அதாவது ரோ இன்ட்டு காலம். அப்போ பாருங்கள், ரோ எத்தனை இருக்குது, 2 இருக்குது. 2 காலம் 1 2 3 இருக்குது. ஸோ அதாவது இது எப்படி எழுதுவாங்கன்னா, I×Jன்னு போட்டிருப்பாங்க புக்கிலலாம். ஸோ நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக R×Cன்னு போட்டிருக்கேன். அதை நம்ம 2×3ன்னு எழுதுகிறோம் இந்த மேட்ரிக்ஸுக்கு. இது வந்து மேட்ரிக்ஸு. இதுதான் மேட்ரிக்ஸ் உள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸ். இதுதான். இப்போ பாருங்கள், ரோ மேட்ரிக்ஸ்னால் என்ன? ஒன்றுமே இல்லை. ரோ மேட்ரிக்ஸ்னால் ஒரு சிங்கிள் ரோ இருக்கிறது தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், சிங்கிள் ரோனால் எப்படி இதை சொல்லலாம்? இது பாருங்களேன், இது இப்படி இருக்குது. இப்போ நான் வந்து 2 3 4ன்னு எடுத்திருக்கேன். இது சிங்கிள் மேட்ரிக்ஸ். எப்படி, அதாவது இது சிங்கிள் ரோ மேட்ரிக்ஸ். எப்படின்னா, இங்கே பாருங்கள், இது காலம் வந்து 1 இருக்குது. அது பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு காலமே இங்கே தேவையில்லை. காலம் எத்தனை வேணாலும் இருக்கலாம். பட் ரோ இங்கே வந்து 1 2 3, இங்கே 3 இருக்குது. சாரி, அப்போ வந்து இது வந்து ரோ மேட்ரிக்ஸில் இது காலம் மேட்ரிக்ஸ். அப்போ ரோ மேட்ரிக்ஸ்னால் என்னென்னா, இங்கே போடுற பாருங்கள், அதே 2 3 4 தான். இது ஒரே ரோ தான், பட் நிறைய காலம்ஸ் இருக்கும். அதாவது இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், ரோ மேட்ரிக்ஸ்னால் ஒரே ஒரு ரோ தான் இருக்கணும். காலம் மேட்ரிக்ஸ்னால் ஒரே ஒரு காலம் மட்டும்தான் இருக்கணும். அதாவது இந்த மாதிரி இதில் வந்து ஒரே ரோ தான், ஆனால் இதில் எத்தனை காலம் வேணாலும் இருக்கலாம். இதில் வந்து எத்தனை ரோ வேணாலும் இருக்கலாம், பட் சிங்கிள் காலமாக தான் இது இருக்கணும். இதுதான் ரோ மேட்ரிக்ஸ்க்கும் காலம் மேட்ரிக்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இதுதான்
இதான் மேட்ரிக்ஸோட பேசிக் அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஜீரோ மேட்ரிக்ஸ்னால் என்ன? ஒன்றுமே இல்லை. ஜீரோ மேட்ரிக்ஸ்னால் உங்களுக்கே தெரியும். இதை வந்து நல் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க, வாய்ட் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஜீரோனா என்ன? ஜீரோனா ஜீரோ இருக்கும், அவ்வளோதான். நல்னா என்ன? ஒன்றுமே இல்லை. வாய்ட்னாலும் சேம் அதே இது எம்டி அப்படிங்கிற ஒரு மீனிங் தான் வரும். அதே தான் இதுக்கும். இப்படி 0 0 0 0 0 0 இந்த மாதிரி ஃபுல் எலமெண்ட்ஸுமே ஜீரோவாக இருந்தது அப்படின்னா இதுதான் ஜீரோ மேட்ரிக்ஸ். ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறது. அடுத்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால் என்ன? ஸ்கொயர்னால் அது எப்படி இருக்கும்? முதல்ல ஸ்கொயர்னால் இப்படி இருக்கும். இதுதான் ஸ்கொயர். அதாவது ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறது தான் இது ஸ்கொயர். இதில் என்ன ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்? ரொம்ப சிம்பிள் இது. இப்போ பாருங்கள், இங்கே எழுதுகிறேன். இந்த மாதிரி ஒரு ப்ராக்கெட்டில் இது மேட்ரிக்ஸ்னு சொல்லியாச்சு. அது உள்ளே போடுறது எல்லாமே எலமெண்ட்ஸ்னு சொல்லியாச்சு. இப்போ பாருங்கள், 2 4 5 6 7 8 9 1 2 இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ பாருங்களேன், இதில் வந்து எத்தனை ரோஸ் இருக்குது? 1 2 3. ஃபர்ஸ்ட் நம்பர் ரோவை எழுதிடுவோம். நெக்ஸ்ட்டு எத்தனை காலம்ஸ் இருக்குது? 1 2 3. சேம் அதே காலம் தான் இருக்குது. இப்போ ரெண்டுமே எப்படி இருக்குது? ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஆர் ஈக்குவல். இந்த மாதிரி ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா that is called a square matrix. Suppose இந்த மாதிரி 2 4 4 2. எத்தனை ரோ இருக்குது? 2. எத்தனை காலம் இருக்குது? அதுவும் 2 தான். ஸோ இட் இஸ் ஆல்சோ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஒன்றுமே இல்லை. இந்த ஸ்கொயரில் எப்படி எல்லா சைட்ஸுமே ஈக்குவலாக இருக்குமோ அதே மாதிரி இந்த ரோஸ் அண்ட் காலம்ஸும் ஈக்குவலாக இருந்ததுன்னா அதுதான் நம்ம ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அடுத்து டயகனல் மேட்ரிக்ஸ். டயகனல் மேட்ரிக்ஸும் இதிலே எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்கள். இந்த ஸ்கொயர் இருக்குல்ல, இந்த ஸ்கொயரில் நம்ம இந்த ஹாஃபாக இதை வந்து க்ராஸ் அப்படி கட் பண்ணோம் அப்படிங்கும் போது ஒரு லைன் வரைஞ்சோம் அப்படின்னா இதுதான் நம்ம டயகனல்னு சொல்லுவோம். ஸ்கொயர் ஹாஸ் 2 டயகனல்னு படிச்சிருப்பீங்க. அதான் ஒரு டயகனல் இது அண்ட் இன்னொரு டயகனல் இது 2 டயகனல் இருக்குது. அதுக்கு அப்புறம் வந்து இந்த டயகனல்னால் என்ன அப்படின்னா இந்த ஒரு லைன் தான் இங்கே நம்ம டயகனல் மேட்ரிக்ஸாக பார்க்க போகிறோம். இது எப்படின்னா இப்போ பாருங்கள், 0 இது 2ஆக போட்டுக்கோங்க. 2 0 0 0 1 0 0 0 3. இது பார்க்கும்போது எப்படி இருக்குது? இந்த ஃபஸ்ட்டு இது 0வாக இருக்குது, இந்த ஃபஸ்ட்டு 3 வந்து 0வாக இருக்குது. அவள் பாருங்களேன், இதில் இது மட்டும்தான், அதாவது டயகனலாக மேட்ரிக்ஸில் இது மட்டும்தான் நம்பர்ஸாக இருக்குது. பாக்கி எல்லாமே ஜீரோஸ், தட் இஸ் நாட் அ வேல்யூஸ். அப்படிங்கும் போது இந்த மாதிரி க்ராஸாக வந்திருக்கிறது தான் டயகனல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் இந்த ஸ்கொயரில் எப்படி இந்த பார்ட் மட்டும் டயகனல் அப்படின்னு சொல்கிறோமோ சேம் அதே மாதிரி தான் இந்த பார்ட் மேட்ரிக்ஸில் போட்டிங்கன்னா இதுதான் டயகனல். இதுதான் டயகனல் மேட்ரிக்ஸ். இதை வந்து நீங்கள் இப்படி எடுத்துக்கலாம். 2 0 0 1. இட் இஸ் ஆல்சோ டயகனல் மேட்ரிக்ஸ். பிகாஸ் இந்த ரெண்டு மட்டும்தான் உங்களுக்கு வந்து நியூமரிக்கலாக இருக்குது. பாக்கி ரெண்டுமே வந்து ஜீரோஸ். அப்படிங்கும் போது இட் இஸ் ஆல்சோ டயகனல் மேட்ரிக்ஸ். ரொம்ப சிம்பிள். நீங்கள் லாஜிக்காக யோசிச்சிங்கனாலே இதை நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். நெக்ஸ்ட் யூனிட் மேட்ரிக்ஸ் ஆர் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். யூனிட் மேட்ரிக்ஸ்னா ஃபஸ்ட்டு யூனிட்னா என்ன? யூனிட் அப்படின்னாலே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது 1. ஐடென்டிட்டினா சேம். அது ஐடென்டிட்டினாலும் சேம்னு சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். பட் இட் இஸ் ஆல்சோ மீன் பை 1. 1 அப்படின்னா என்ன? இப்போது யூனிட் மேட்ரிக்ஸ், ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இது ரெண்டுமே எப்படி அப்படின்னு பார்க்கணுன்னா இது எப்படி நம்ம டினோட் பண்ணுவோம்னா இதை நம்ம ஐ அப்படின்னு டினோட் பண்ணுவோம் இந்த மேட்ரிக்ஸை. அப்போ இந்த மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும்னா இப்படி இருக்குது பாருங்கள். 0 1 0 0 0 1 0 0 0 1. இதுவுமே டயகனல் மேட்ரிக்ஸ் மாதிரி தான் வரும். இப்போது இந்த டயகனலில் மட்டும் பாருங்கள், இது எல்லாமே 1 அப்படிங்கிறதால இருக்கும். 1 அப்படின்னு இருந்தால் இட் இஸ் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆர் யூனிட் மேட்ரிக்ஸ். பட் இது டயகனலாக தான் இருக்கணும், பாக்கி எல்லாமே ஜீரோவாக இருக்கணும். இதான் யூனிட் மேட்ரிக்ஸ். இன்னொரு மேட்ரிக்ஸ் நான் மறந்துட்டேன், அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த டைப்ஸில். அதுதான் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் இதுவும் ரொம்ப டிஃபிகல்ட்லாம் கிடையாது, இதுவுமே ரொம்ப ஈஸி.
இப்போ நம்ம எப்படி யூனிட் மேட்ரிக்ஸை பார்த்தோமோ இந்த மாதிரி தனித்தனியாக யூனிட் மேட்ரிக்ஸ் எப்படி பார்த்தோமோ, அதாவது 1 அப்படின்னு இருக்கணும் ஃபுல்லான்னு பார்த்தோம். இப்போது ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்னால் என்னென்னா, இங்கே 1 இருக்கலாம், இங்கே 2 இருக்கலாம், இங்கே 3 இருக்கலாம். அதே டயகனலில் எந்த நம்பர் வேணாலும் இருக்கலாம், எந்த நம்பர் வேணாலும் இருக்கலாம். இங்கே 1.5 இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். பட் டயகனலில் மட்டும்தான் நம்பர்ஸ் இருக்கணும். ஸோ இட் இஸ் கால்டு ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். இதுவுமே ரொம்ப ஈஸியானது தான். இப்போ பாருங்கள், இது வந்து திட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்னால் என்னென்னா, இங்கே வந்து 1 2 0 0 0 2 0 0 0 2, அதாவது 1 தவிர வேறு என்னென்ன நம்பர்லாம் இருக்கலாம். அதாவது 1 தவிர வேறு எல்லா நம்பருமே சேமாக அதே ரிப்பீட் ஆகிட்டு வந்துச்சுன்னா அதான் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். இது நான் வந்து டயகனல் மேட்ரிக்ஸ் சொன்னேன். இது வந்து டயகனல் மேட்ரிக்ஸ், இதுதான் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். இதுதான் டிஃப்ரென்ஸ். இப்போது ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ்னால் என்ன நம்ம பார்த்தோம். இங்கே ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னு பார்த்தோம். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால் என்ன, ரோஸும் காலம்ஸும் ஈக்குவலாக இருக்கிறது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். அதோட அப்படியே ஆப்போசிட் தான், அதாவது இன்வர்ஸ் ஆஃப் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான் ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ். ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ்னால் அப்போ எப்படி இருந்திருக்கணும், ஜஸ்ட் இந்த ஒரு பாருங்க, இந்த எக்ஸாம்பிளே இது வந்து ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ் தான். இந்த வந்து ரோஸ் வந்து 2 இருக்குது, காலம் வந்து 3 இருக்குது. ஸோ த இன்ஈக்குவல் ஆஃப் மேட்ரிக்ஸ் இஸ் கால்டு ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ். இதுதான் இதோட சிம்பிள் டெஃபினேஷன். ரோஸும் காலம்ஸும் சேமாக இருக்காது, இட் வில் பி டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஸ்கேலார் ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸை சொல்லியிருப்பாங்க. இப்போ அடுத்து ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். இந்த ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ், இன்னொன்று லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். வாட் இஸ் மீன் பை அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்? ஒன்றுமே இல்லை. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. இப்போ வந்து நான் என்ன எழுதுறேன்னா 1 2 3 0 4 5 0 0 0. இங்கே ஏதாவது நம்பர் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க, 6. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு ட்ரையாங்குலர் மாதிரி இருக்குது, இது வந்து ஒரு ட்ரையாங்குலர் மாதிரி இருக்குது இல்லையா, வித் நான் ஜீரோஸோட இது இருக்குது. இது எல்லாமே ஜீரோஸ். அப்படிங்கும்போது இது மேலே இருக்கிறதுனால இது பேர் அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். இது ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் தான். ஆனால் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸில் எந்த அப்பரா லோவரா அப்படிங்கும் போது இட் இஸ் கால்ட் அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ஸோ அதே மாதிரி தான் இப்போது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னால் ஜஸ்ட் இது ஆப்போசிட்டில் இருக்க தான் லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். இப்போது 0 0 இது வேணா 1 2 3 4 5, இது 0 6 8. ஜஸ்ட் இந்த மாதிரி இது 3மே ஜீரோஸ். இது வந்து ஒரு ட்ரையாங்குலர் ஃபார்ம் பண்ணுது. அப்படிங்கும் போது இட் இஸ் அ லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். அவ்வளோதான். இதுவே இப்போது நான் இங்கே 0 போடாமல் இருக்கேன்னு அதில் வந்து இப்போ ஜீரோவாக இருந்து பாக்கி இருக்க டேர்ம்லாம் நம்பர்ஸாக இருந்தது அப்படின்னா இந்த டேர்ம் அப்படியே லோவராக மாறிடும், இந்த டேர்ம் அப்பராக மாறிடும். பிகாஸ் எனக்கு இங்கே நம்பர் வந்துடும், ஸோ இங்கே நம்பர் வந்துடும், இது லோவராக மாறிடும், இது அப்பராக மாறிடும். ஜஸ்ட் இவ்வளோ தான் வந்து அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அண்ட் லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். குழப்பிக்காமல் போடுங்க. ட்ரையாங்குலர் அப்படின்னா ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்கணும், அப்பர்னா மேலே இருக்கணும், லோவர்னா கீழே இருக்கணும், அவ்வளோதான். அதே மாதிரி தான் ரெக்டாங்குலர்னால் வந்து எப்படி நம்ம ஸ்கொயர் எப்படி பார்த்தோமோ இந்த ஸ்கொயர் கம்பேர் பண்ணி படித்து பாருங்கள், உங்களுக்கு இதை விட ஈஸியாக இருக்கும். ஸ்கொயர்னால் ரோஸும் காலம்ஸும் ஈக்குவலாக இருக்கணும்னு படித்தோம். அப்போ ரெக்டாங்குலர்னால் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கக்கூடாதுன்னு படிக்கிறோம், அவ்வளோதான். யூனிட் மேட்ரிக்ஸ், யூனிட்னா 1 ஞாபகம் வச்சுக்கோங்க, ஐடென்டிட்டினாலும் 1 ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் இப்போ ஐடென்டிட்டினா அது 1 தான் இருக்க முடியும், யூனிட்னா அது 1 நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். அப்போ இதோட ஐடென்டிட்டி மாற்றி யூனிட் கேட்கலாம், இல்லை யூனிட் இல்லைனா ஐடென்டிட்டி கேட்கலாம், எது வேணாலும் கேட்கலாம். இப்படி கேட்டாங்கன்னா டயகனல்லாம் 1 இருந்துச்சு அப்படின்னா இதுதான் யூனிட் ஆர் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். டயகனல் மேட்ரிக்ஸ் ரொம்ப ஈஸி. இந்த டயகனல் மேட்ரிக்ஸை வச்சு மட்டும்தான் நம்ம இந்த யூனிட் மேட்ரிக்ஸையோ சரி, இந்த ஸ்கேலார் மேட்ரிக்ஸை வச்சு சரி, இந்த 2 மேட்ரிக்ஸையுமே டயகனல் மேட்ரிக்ஸை வச்சு தான் நம்ம போட போகிறோம். ஸோ ஸ்கேலார் மேட்ரிக்ஸோனா என்ன, ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்னால் இந்த 1 தவிர, அதாவது யூனிட் மேட்ரிக்ஸில் 1 தவிர இப்போ 2 இருந்தால் அதே 2 2 2 அப்படின்னு டயகனலாக வந்துருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்.
அதே மாதிரி தான் யூனிட் மேட்ரிக்ஸில் 1 1 1 மட்டும்தான் வந்திருக்கணும். பட் ஸ்கேலார் மேட்ரிக்ஸில் 1 தவிர எந்த நம்பர் வேணாலும் வந்திருக்கலாம். டயக்னல் மேட்ரிக்ஸ்னால் சேம் அந்த டயக்னலில் மட்டும் நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்டு டயக்னல் மேட்ரிக்ஸ். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இப்போ தானே படித்தோம், ரெக்டாங்குலர் ஸ்கொயர் ரெண்டுமே வந்து கம்பேர் பண்ணி படித்தோம். அப்போது அதே மாதிரி தான் ஜீரோ மேட்ரிக்ஸ் ஆர் நல் ஆர் வாய்ட் மேட்ரிக்ஸ் எல்லாமே ஜீரோ. அந்த டேர்ம் அந்த மேட்ரிக்ஸ் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாமே ஜீரோ அப்படிங்கும் போது அது ஜீரோ மேட்ரிக்ஸ். காலம் மேட்ரிக்ஸ்னால் சிங்கிள் காலம் இருக்கணும், எவ்வளோ ரோஸ் வேணாலும் இருந்துக்கலாம். இந்த மாதிரி தான் அது வந்து காலம் மேட்ரிக்ஸ். ரோ மேட்ரிக்ஸ்னால் எத்தனை காலம் வேணாலும் இருக்கலாம், பட் அதாவது சிங்கிள் ரோ மட்டும்தான் இருக்கணும். எத்தனை காலம் வேணாலும் ஆட் ஆகிட்டே போகலாம். இதுதான் ரோ மேட்ரிக்ஸ். இதுதான் மேட்ரிக்ஸோட சிம்பிள் மெத்தட். இப்படி தான் மேட்ரிக்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதே உங்களுக்கு வந்து இப்போ எக்ஸாமில் வந்து வாட் இஸ் ரோ மேட்ரிக்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் டெஃபினிஷனாக இந்த மாதிரி கூட எழுதி வைக்கலாம். சிங்கிள் ரோ இஸ் இன் மேட்ரிக்ஸ் இஸ் கால்டு ரோ மேட்ரிக்ஸ் அப்படின்னு எழுதி வைக்கலாம். இல்லை மெனி காலம்ஸ் இஸ் கண்டெயின் பட் சிங்கிள் ரோ அப்படின்னு எழுதி வச்சா கூட இதுவும் டெஃபினிஷன் தான். ஸோ டெஃபினிஷன் இதுக்குன்னு படிக்கணும்னு அவசியம் இல்லை. பட் உங்கள் 11th புக்கில் வந்து இதுக்குன்னு தனியாக டெஃபினிஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க, வித் எக்ஸாம்பிளோடையே இருக்கும். பட் அதை விட உங்களுக்கு இது கொஞ்சம் கிளியராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்த சிம்பிள் வீடியோஸை நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இதே மாதிரி கொஞ்சம் கம்பேர் பண்ணியும் படிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னமும் ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு மறக்காது. இதே மாதிரி என்னென்னத்துக்கு இது யூஸ் பண்ணுறோம், இதோட அதான் மேட்ரிக்ஸ்னால் முதல்ல என்னத்துக்கு இது யூஸ் பண்ணுறோம், இப்படிலாம் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டடாக இருக்கும், இன்னும் நிறையா படிக்கணும்னு தோணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்தது வீடியோ சூப்பராகவே அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.